தமிழகத்தில் உழவர் பெருமக்கள் அதிகம் வசிக்கும் பகுதி தஞ்சாவூர். ஆம், பொன் விளையும் பூமி தஞ்சை தரணி. ஆயிரத்தி 1965 வருடம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் தலைமை அலுவலகத்துடன் இந்திய உணவுக் கழகம் துவங்கப்பட்டது. தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகமும் இந்திய உணவுக் கழகமும் எவ்வாறு மக்களுக்கு பணியாற்றுகிறார்கள் என்பதை தஞ்சை மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் தலைமை அதிகாரி விளக்குகிறார். தஞ்சை மண்டலத்தில் தற்போது காரிஃப் சீசன் 1/10/2007 முதல் 30/9/2008 முடிய உள்ள காரிஃப் சீசனில் 354 கொள்முதல் நிலையங்கள் இயக்கப்பட்டு ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திற்கும் ஒரு பட்டியலெழுத்தர், ஒரு உதவியாளர், ஒரு காவலர் ஆகிய 3 நபர்கள் நியமனம் செய்யப்பட்டு இந்த கொள்முதல் நிலையங்களின் மூலமாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது 4/4/2008 முதல் 3,10,354 டன் இந்த மண்டலத்திலே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. அதில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் அனைத்தும் அந்தந்த அதாவது பாதுகாப்பிற்காக 13 கேப்ஸ் சென்டர் மற்றும் 3 எம்ஆர்எம் மில்களுக்கு அப்பப்போ அந்த கொள்முதல் நிலையத்திலிருந்து அனுப்பப்பட்டு அந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக அன்றையே அந்த கொள்முதல் நிலையங்களிலிருந்து அந்தந்த பாதுகாப்பு சென்டருக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்த சூழலில் தற்போது இந்த 13 கேப்ஸ் மற்றும் எம்ஆர்எம் மில்லில் 1,29,912 டன் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று நடப்பு பருவகாலத்தில் 1,13,056 டன் வெளி மாவட்டங்களுக்கு மாவட்டத்தின் மூலமாக உத்தரவு பெற்று அனுப்பப்பட்டுள்ளன. மேலும் அந்த மீதமுள்ள பாதுகாப்பு வைக்கப்பட்டுள்ள நெல்கள் இந்த மாவட்டத்திலே அரவைக்கு பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலே அதாவது 17% விழுக்காடு 17 விழுக்காடு மாய்ச்சர் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது மத்திய அரசின் உதவியுடன் அனுமதி பெற்று 20 விழுக்காடு நிர்ணயம் செய்யப்பட்டு அது தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போன்று கலர் சேஞ்சஸ்ஸு மற்றும் டேமேஜ் கண்டிஷனை பொறுத்த மட்டும் நடப்பு இதில் ஏற்கனவே 3 விழுக்காடு நடைமுறைந்தது. தற்போது 4 ஆக்கி 29/1/2008 அன்று முதல் அது 5 விழுக்காடாக தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த இடம் தஞ்சாவூரில் உள்ள பிள்ளையார்பட்டி என்ற கிராமத்தில் உள்ளது. உணவு தானியங்களை பாதுகாப்பாக வைக்க கேப் ஸ்டோரேஜ் முறையை பயன்படுத்துகிறார்கள். எலிகளின் தொந்தரவோ பறவைகளின் தொந்தரவோ ஏற்படாமல் இருப்பதற்காக அதற்கான தக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த கேப் ஸ்டோரேஜ் முறையினால் தானியங்களின் தரம் கெடாமல் இருக்கிறது. கேப் ஸ்டோரேஜ் சேமிப்பு குறித்து நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அதிகாரி திரு திருவேங்கடம் கூறுகிறார். இந்த சேமிப்பு நிலையம் தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ளது. இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக திறந்தவெளி சேமிப்பு நிலையங்களில் தமிழ்நாட்டிலே இதுதான் மிகப்பெரிய சேமிப்பு நிலையமாகும். சுமார் 35 ஏக்கர் பரப்பளவில் 50,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய திறந்தவெளி சேமிப்பு நிலையமாகும். இந்த சேமிப்பு நிலையம் காங்கிரீட் தளம் கொண்டு இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. காங்கிரீட் தளம் கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய இந்த சேமிப்பு நிலையம் தவிர மற்ற இடங்களில் கருங்கல் பரப்பி அதன் மேல் சவுக்கு கட்டைகள் பரப்பி அதன் மேல் டெம்பரரியாக
சேமிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு அதன் மேல் நெல் மூட்டைகள் அடுக்கப்படுகின்றன. சம்பா கொள்முதல் பருவத்தில் ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை இங்கு கொள்முதல் செய்யப்படுகின்ற நெல் மூட்டைகள் அனைத்தும் இந்தபடியான திறந்தவெளி சேமிப்பு நிலையங்களுக்கு கொண்டு வரப்பட்டு ஒரு 3 மாத காலம் முதல் 5 மாத காலம் வரை சேமிப்பில் வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மூட்டையும் 35 கிலோ நிகர எடை கொண்டதாகும். இந்த நெல் மூட்டைகள் மற்ற மாவட்டங்களுக்கும் இந்த மாவட்டங்களில் அமைந்துள்ள தனியார் அரவை முகவர்கள் கழகத்திற்கு சொந்தமான நவீன அரிசி ஆலைகள் மூலம் அரிசியாக தயார் செய்யப்பட்டு இந்திய உணவுக் கழகம் மூலமாக ஒதுக்கீடு செய்யப்படுகின்ற அரிசி ஒதுக்கீட்டில் சரி செய்யப்பட்டு பொது விநியோக திட்டத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. கொள்முதல் பருவமான ஜனவரி முதல் மார்ச் 31 வரை அதிகமான நெல் கொள்முதல் செய்யப்படும் பொழுது ஒரு தினசரி ஒரு நாள் ஒன்றுக்கு 200 லாரிகள் முதல் 250 லாரிகள் வரை காலை 8 மணியிலிருந்து இரவு 11 மணி வரையில் பகல் நேரத்திலும் இரவு வெளிச்சத்திலும் மின் விளக்குகள் வெளிச்சத்திலும் இங்கு மூட்டைகள் இறக்கி வைக்கப்படுகின்றன. சுமார் 200 சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இங்கு பணிபுரிகின்றார்கள். கழகத்தைச் சேர்ந்த 50 தொழிலாளர்கள் இங்கு 3 ஷிஃப்ட்டுகள் பணிபுரிகின்றார்கள். தானிய மூட்டைகள் தஞ்சை கோயில் கோபுரம் போல அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. கோபுரம் போல் அடுக்கி வைப்பதற்கு காரணமும் உண்டு. கோபுரம் போல் அடுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு மேல் ஆடை உடுத்தியது போல ஸ்பெஷலி ஃபேப்ரிகேட்டட் பாலித்தீன் கவரால் மூடப்படுகிறது. Even after storage of these stocks more than 1 year or 2 year, those stocks are excellently preserved, their health is preserved, then moved on to further to the deficit states like West Bengal, northeast states, all 7 states, then come to Karnataka, Kerala, like that, all states of Maharashtra, Gujarat, Madhya Pradesh, we are moving the stocks. Now this is the old. But as far as the south zone is concerned, I am working as an executive director, as you know. So south zone is concerned, then we are moving more dependent upon the Andhra Pradesh, where the surplus food grain we are procuring. Now if I talk about the extent of the food grains to be procured in the south zone, there is a target of about 62 lakh metric ton rice to be procured in Andhra. And under procurement system also, the Andhra and the Karnataka, these are the 2 states where the food grain has to be obtained, procured by the Food Corporation of India in association with other state agencies. As far as the Tamil Nadu is concerned and Kerala is concerned, the procurement is a decentralized procurement where the state government has been given the task to procure the food grains equal to their requirement of the PDS and distribute at their own. Our interference is very less there as far as these 2 states. But Karnataka, because we are also entering, but now due to very rising high prices are prevailing in the market, so we could procure very less. So when I was talking about the quantum of the procurement, so 62 lakh meters is the target, and now up to now we have procured about 35 lakh metric ton rice in Andhra. And paddy, generally including millers, we purchase 1 crore 10 lakh metric ton. Last year that was the target. And now about 60 lakh metric ton so far we have already purchased during this Rabi Kharif period, and the Rabi will also be purchasing the balance stock.